மகா பெரியவரின் மௌன விரதம். காஞ்சியில் மகா மடத்தில் மகா பெரியவர் சந்திரசேகர பெரியவாள் இருந்தாங்க, ஐயர்னு இருந்தாங்க. தெரியுமா? நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காஞ்சி மடத்தில் அவர் தான் அந்த உலகமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தவத்தில் இருக்கிற மாதிரி நிறையா நன்மை செஞ்சுக்கிட்டு இருந்த மகா பெரியவர். அவர் ரொம்ப அனுஷ்டான பூஜை எல்லாம் ரொம்ப நல்லா செய்வார். காமாட்சி அம்மனை எப்பவும் வழிபட்டுகிட்டே இருக்கிறவர். அதான் காஞ்சி காமாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதை வழிபடுறவர். அவர் அவருடைய பாகுபட்டாலே மக்கள் நல்ல பலன் கிடைக்கும். அவர் வாயிலிருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணால் நம்ம நல்லா இருப்போம்னு நிறைய மக்கள் அவர் தேடி பார்க்க போவாங்க. அவர் வாசத்தில் ஒரு நாள் யார்கிட்டையும் பேச மாட்டார், மௌன விரதம். அப்படி காலையிலேருந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு அமைதியாக இடத்துல உட்காந்துருப்பார். யாரும் பேசினாலும் அந்த மடத்தில் உள்ளவங்களும் யாரும் பேச மாட்டாங்க. யாராக வந்தாங்க அவர் அந்த பேச அப்படி போட்டு சைகை அமைச்சு அனுப்பிடுறாரு. அப்போ அன்னைக்கு அவங்க ஒரு வெளியூர்லேருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு 10-50 பிள்ளைகளை அவரை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. உடனே எங்கள் மடத்தவங்க சொன்னால் இன்றைக்கி ஐயா பேச முடியாதா, அவரை பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஐயோ நாங்கள் ரொம்ப தூரத்து வந்திருக்கோம், இந்த பிள்ளைகள்லாம் பார்க்கணும், மகா பெரியாளை பார்த்து ஆசீர்வாதம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா உடனே அந்த மடத்தில் உள்ளவங்களாம் அவரை மடம் ஐயாவை பார்த்து சொல்கிறாங்க, எழுதி காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்லேருந்து வந்துருக்குறாங்க, உங்களை பார்க்கணுங்கிறாங்க அப்படின்னு. நான் சொல்லுவார், வாய் திறந்து சரி வர சொல்லு அப்படின்றாரு. அப்படி உங்களுக்கு ஆச்சரியம், பேசவே மாட்டார், எப்படி பேசுறாரு அப்படின்னு. வந்தோடனே அவங்களால வாங்கப்பா, என்ன படிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தரையாக வேறு கழிச்சு அவங்க ஆசீர்வாதம் பண்ணி அவங்க எந்த ஊரில் வந்துடுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணி விதி குங்குமம்லாம் கொடுக்குறாரு. இன்னும் மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்பேற்பட்ட ஆள் மந்திரியாக இருந்தாலும் சரி தான், கரெக்டாக இருந்தாலும் சரி தான், மௌனவர் வந்தால் பேசவே மாட்டார். எப்படி இந்த பிள்ளைகிட்ட வந்தோன்னே இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் அங்கே குங்குமம் வாங்கிட்டு போனோன்னே அவர் ஐயா எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு. என்ன சந்தேகம்? இல்லை, மௌனவர் வந்தால் யார்ட்டையும் பேச மாட்டீங்கல்ல, இப்போ எப்படி பேசுனீங்க அப்படின்னா, இப்போ அந்த பசங்கள்லாம் கண் பார்வையில் அவங்க என்னை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. நான் என்னை பார்க்க முடியாதவங்க, அவங்க என்னை பார்க்காட்டி என் பேச்சையாக கேட்கட்டும்னு தான் நான் என்னுடைய மௌன விரதத்தை மீறி அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணினேன். வேறு ஒரு காரணமும் இல்லை. அவங்கள ஏமாற்றத்தோடு அனுப்பக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் பேச்சை கேட்க முடியுமில்ல. அதனால தான் அவங்களை பேசி அவங்கள சந்தோஷப்படுத்தினேன்னு சொன்னோன்னே இப்போ எல்லாரும் எப்போ மகா பெரியவாருங்கிறது சந்தேகம். ஹர ஹர எல்லாரும் அவரை நோக்கி ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, காமாட்சி சங்கரான்னு பாட்டு பாடி போயிருந்தாங்க.